ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். என்ன உங்களை எடுக்க நான் யாரையுமே எடுக்கலை. ஆனால் இப்படின்னு வெளியே போய் நின்னாவே எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறியா, வீடியோ எடுக்கிறியா, ஃபோட்டோ எடுக்கிறியா, ஏனியும் எடுக்கிறியா, ஒன்றையும் எடுக்கிறியான்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக பயப்படுறாங்களா இல்லை நம்மளும் வீடியோவில் வரப்போகிறோன்னு சந்தோஷப்படுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. 8 மணிக்கு கடை ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் எங்கள் தெருவு இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் இன்றைக்கி வீடியோவே ஷூட் பண்ணியிருக்கேன். சுத்தமாகவே யாருமே வெளியே நடக்கவே மாட்டேங்கிறாங்க. காக்கா குருவி கூட இல்லை. வாங்க காட்டுறேன். ஒரே ஒரு ஐயா மட்டும் நடந்து வர்றாரு. எப்படி இருக்கு பாருங்க. மல்லிகை கடை இல்லைன்னா யாருமே இல்லை. சரி, எப்பயும் போல் நம்ம போர்டை தூக்கி வெளியே வைத்து விட்டு நம்மளோட குளியல் பொடி இன்றைக்கி 4வது தடவை நம்ம அரைக்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அரைச்சி கொண்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த தடவை கொஞ்சம் நிறைய மிக்ஸ் பண்ணியிருக்கேன். போன தடவையோட இந்த தடவை இன்னும் கொஞ்சம் பிரைட்னாக அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க அதில் என்ன கலந்துருக்கேன்னு சொல்லலைன்னா எதுக்கு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இது என் தொழில். சரிங்களா? நான் சொல்லணும் ப்ளீஸ், அதனால் சொல்கிறேன். என்ன கலந்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட நீ அதில் என்ன போட்டிருக்க அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா நீங்கள் சொல்லுவீங்களா? ஸோ இதில் உண்மையாக எல்லாத்தினாலையும் பண்ணாலுமே அந்த இது கொண்டு வர முடியாது. இதில் நிறையா நான் ஏன் இந்த ரேட்டுக்கு கம்மியாக கொடுக்குறேன்னா, ஊர்லேருந்து எல்லாமே எனக்கு கொடுத்து விட்டுறாங்க பஸ்ஸில். சரிங்களா? நானாகவே அரைச்சி காய வைக்கிறேன். 2வது மலைப்பகுதியிலேருந்து இயற்கையாக வளர்ந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு அந்த வீடியோவும் நான் மலையில் ஏறிட்டு எப்படி பறிக்கிறது அப்படிங்கிறது போடுறேன். சரிங்களா? நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாமே சொல்கிறீங்க. ஸோ நான் கொஞ்ச நாளாகவே இது எல்லாமே முடிவு பண்ணி கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சேல்ஸுக்கு கொண்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வீடியோ பாருங்கள். இன்ன வரைக்கும் நான் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணல. ஆஃப்லைனில் மட்டும் என் கஸ்டமர் மட்டும்தான் வீடியோவை பார்த்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ என் கஸ்டமருக்கு அவங்களுக்கு பிடிச்சி அவங்க ரிசல்ட் மறுபடியும் என்கிட்ட வாங்கிட்டு போயிருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நான் ஒரு 50 பாட்டில் கிட்ட நான் விற்றுட்டேன். இப்போ நீங்கள் ஏன் இவ்வளோ இதாக வரீங்கன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? வக்கீல் கஸ்டமருக்கு போகிறாங்களே. ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், அது நம்ம எப்படி சொல்கிறது, சீனுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ என்னை பொறுத்தளவு நான் எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன் இப்போ இருட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மோடம் போட்டிருக்கு, எங்கேயுமே கரண்ட்டு போயிடுச்சு. சரிங்களா? கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு கஸ்டமருக்கு லேயர் பண்ணிட்டேன். சரிங்களா? ப்ளீஸ் எதாக இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலைன்னா பார்க்காதீங்க. சரிங்களா? இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் காய போட்டுட்டு டக்குன்னு நம்ம இந்த இதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு வந்துடுவோம். 2 ஹவர்ஸ் சொல்லியிருந்தாங்க, 1 ஹவர் ஆயிடுச்சு. இன்னும் எப்படியும் 1 மணிக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கஸ்டமரு. அதுக்குள்ளே போயிட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துப்போம். சரிங்களா கைஸ்? வாங்க வீட்டுக்கு போவோம், குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் எப்பயுமே ஓவர் சீன்லாம் இல்லை. வீட்டில் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் வீடியோலையும் காட்டுறேன். ஆனால் உங்களுக்கு நான் ஓவர் சீனாக தெரிஞ்சுன்னா எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பார்க்க பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணி விட்டு போயிருங்க. சரிங்களா? கட்டாயப்படுத்தி பார்க்க சொல்ல. ஸோ என்ன கலந்துருக்கேங்கிறது நான் எப்படி சொல்கிறது, சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சரிங்களா? இப்போது வீட்டுக்கு போவோம். சமைக்கணும், டீ குடிக்கணும்.
டீ வந்து டீ குடிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லோரும் போயிட்டாங்க. கொண்டு போய் மேலே காய போட்டுட்டு வந்துட்டு டீ வச்சு குடிக்கணும். அந்த கஸ்டமர் வரதுக்குள்ளே சமைச்சு வைக்கணும். போய் காய போட்டுட்டு ஒரு 2 ரீல்ஸ் எடுப்போம். சரிங்களா? இன்றைக்கி காலையிலேருந்து எந்த வீடியோ எடுக்கலை. சாயந்தரம் வரைக்கும் எடுக்க முடியுமான்னு தெரில. எல்லாம் எடுத்துட்டேன். கொண்டு போய் மேலே காய போட்டுட்டு அடுத்தது இன்னைக்கு காஞ்சிச்சுன்னா இன்னைக்கு சாயந்தரம் பொடியை அரைட்டி விடலாம். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக காய போட்டுட்டு இன்றைக்குமே ஒரு 2 கிலோ தான் வரும். ரொம்ப பெருசாக வராது. அடுத்த டைம் வேணால் கொஞ்சம் அதிகமாக போடுவோம். சரிங்களா? சீக்கிரம் வெயில் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மித்ததெல்லாம் காஞ்சிருச்சு. தானிய ஐட்டங்கள் மட்டும் காயும். பருப்பு வகைகள் என்னடா அது சிதா தூடிங்காலுமே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இன்றைக்கி ஒரு 10 மூலிகை பருப்பு ஐட்டம் மட்டும் காய போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக காஞ்சிருச்சுன்னா நம்மளோட வேலை இன்றைக்கி சாயந்தரம் அரைச்சி கொண்டாந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? தானிய வகைகள்லாம் போட்டிருக்கேன். கீழே வந்து மித்ததெல்லாம் காய வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இந்த தடவை வந்து 48 இது வரும். காற்று மேலே மட்டும் சூப்பராக இருக்குது. அதனால் காய போட்டு கீழே இறங்கும். நாளையும் கீழே இறங்குறதே வேலையாக ஆஞ்சநேயர் மாதிரி தூக்கிட்டு போக வேண்டியது. மித்ததெல்லாம் வெளியே தூக்கி காய வைப்போம். இன்னைக்கு சாயந்தரம் பொடியை அரைச்சிடணும். மித்ததெல்லாம் இங்கே எடுத்து காய போட்டுருவோம். அந்த இது மட்டும் அங்கே காயிட்டு. ஸோ ஃபுல்லாக எறும்பு வயசு. அவ்வளோதான். டீ போடுவோம். டீ 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 போட்டுட்டு இந்த இடம் ஃபுல்லாக எறும்பு. மாங்காய் சாப்பிட்டுட்டு வச்சுருந்தாங்களா, அந்த மாங்காய் இனிப்பாக இருந்துருக்கு. அந்த மாங்காய்க்கு வந்து ஃபுல்லாக எறும்பு வந்துருச்சு.
அடுத்து நம்ம வந்து வெயிலில் ரொம்ப நேரம் நின்றுட்டு வந்திருக்கோம். ஃபேஸ் பேக் போடணும். சரிங்களா? டீயை குடிச்சிட்டு ஃபேஸ் பேக் போடுவோம். ஓகே. இப்படி டான்ஸ் ஆகிட்டு இருந்தால் கஸ்டமர் வந்துடுவாங்க. டக்குன்னு டக்குன்னு கிளம்பணும். கடிக்காத, நான் எந்த தப்பும் பண்ணலை. டீத்தூள் இந்த வாரத்தோட காலியாக போகுது. சொன்னா ஷாக்கா, ஒரு வாரம் கூட வராது. ஷாக் ஆகக்கூடாது. 1/2 கிலோ அதுக்குள்ளே காலி பண்ணிட்டியா அப்படின்னு. என்ன எறும்பு ஃபுல்லாக பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன். என் மேலே கொஞ்சம் எறும்பு சாப்பீஸ் போட்டு போகணும். ஓ, எங்கே இருந்தது எறும்பு வருது தெரியுது. சரி, ஓகே காய்ஸ், நான் டீ வச்சு குடிச்சிட்டு சீக்கிரமாக சமைச்சு முடிச்சுட்டு கிளம்பி கடைக்கு போயிடுறேன். சரிங்களா? ஸோ சமையல் முடிஞ்சிச்சு. மணி 12 தான் ஆகுது. ஆனால் சமையல் முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து எதோட சேர்த்து போட்டிருக்கேன்னா, நம்மளோட ஒயிட்னிங் சீரம், அதுக்கப்புறம் வந்து எக் இருக்கு இல்லையா, எக்கோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்திருக்கேன். நம்மளோட ஃபேஸ் பேக் 3மே சேர்த்து போட்டிருக்கேன். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமர் கூப்பிட்றதுக்குள்ளே போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் கடைக்கு. ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா எனக்கு எப்படி இருந்தாலும் 2-3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடும். சரிங்களா? அதுக்காக சரி முடிச்சிடலாம் அப்படின்னு.